நான் அந்த தம்பி பார்த்துட்டு இருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் நான் தனியாக ஒரு பையன் பண்ணிட்டு இருக்கான். அவர் சம்பாதிக்கிற படத்தை பண்ணுறாரு. நம்ம அதில் ஷேர் பண்ணால் அவர் கொஞ்சம் எடுத்து வச்சு சேர்த்து வைப்பார். அவர் ஒரு வீடு வாங்குவார். அவரும் அப்பா அம்மாவை பார்க்கணும்ல, அதுக்காக ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் கொடுத்தா கணக்கு கேட்பேன். ஏன்னா கஷ்டப்படுறது பண்ணலாம், கரெக்டாக போய் சேரணுன்றதுக்காக. அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் பாத்ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குண்ணே, இதுக்கு வந்து ஒரு 15 lakhs ஆகணும், நீங்கள் ஒன்றும் பண்ணணும், நான் நானே பண்ணுறேன். 15 லட்ச ரூபா நானே பாத்ரூம் கட்டி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பண்ணுறது எல்லாத்துலேயும் நான் இனிமேல் ஷேர் பண்ணிக்கிறேன்னா பண்ணம்மா. அந்த பையன் கொஞ்சம் சேர்த்து வைப்பான், அவர் லைஃபை நல்லா வாழ்வார், அவருக்குன்னு ஒரு சொந்த வீடு சிட்டியில். ஸோ அது இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கஷ்டப்பட்டு வரும்போது என்னை வந்து தோல் தட்டி கொடுக்குறதுக்கு ஆட்கள் இல்லை. இந்தமாரி சமூக சேவை பண்ணும்போது இப்போ நம்ம வளர்ந்து அந்த பெயின் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லை. அவர் மட்டும் இல்லை, இப்போ நிஷா, அருந்தாங்கி நிஷா, ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஏன் கிட்ட சேர்த்துக்கிறோன்னா இந்தமாரி பசங்க நல்லா வளரணும். அவங்க நல்லா வளர்ந்தா 4 பேர் நல்லது நடக்கலாம். பலருக்கும் இரக்கம் கொண்டு உதவி செய்து வரும் பாலா மீது இரக்கம் கொண்ட ராகவா லாரன்ஸ். பாவம், அவரும் வீடு கட்டி வாழணும் இல்லையா? அவர் உழைக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு, அவரும் சேர்த்து வைக்கணும் என்கிற காரணத்தினால அவரை மாற்றத்தில் இணைத்து அவரோட சேவை எல்லாத்திலையும் பங்கு எடுக்கணும் என்கிறது என்னோட ஆசை என பாலா குறித்து மனம் திறந்த ராகவா லாரன்ஸ். தொடக்கத்தில் பசி வறுமையில் இருந்த ராகவா லாரன்ஸ் இன்று பசின்னு வர, துன்பம்னு வர, உதவின்னு கேட்டு வர பலருக்கும் வாழும் கர்ணனாக கொடையளித்து வருகிறார். ஒரு இயக்குனராக, நடன மாஸ்டராக, ஒரு ஹீரோவாக, பெரும் உச்ச நடிகராக இருக்கக்கூடிய லாரன்ஸ் இப்படி உதவிகளை செய்கிறார் என்றால் ராகவா லாரன்ஸை தனது ரோல் மாடலாக வைத்திருக்கக்கூடிய பாலா மேடை தொகுப்பு மற்றும் நகைச்சுவை நடிப்பு, விளம்பரம் போன்ற சிறிய வருவாயை ஈட்டி வரும் அவர் கஷ்டம்னு வரவங்களுக்கு யோசிக்காம கொடுத்து உதவி செஞ்சு வராரு. அவர் இப்ப ராகவா லாரன்ஸின் மாற்றம் அமைப்போடு இணைந்தது குறித்து ராகவாவிடம் நாம் பேசிய போது பாலா குறித்து ராகவா வெளியிட்ட கருத்துக்கள் நெகிழ வைத்திருக்கிறது. மாற்றம்னு பேர் வச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் கொண்டு போறோம்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கீங்க, ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்ல இப்போ கேபிஒய் பாலாவும் இணைஞ்சிருக்காரு. பாலாவோட இணைஞ்சு இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாரு, அவருடைய என்கரேஜ் பண்றதுக்கு நீங்களும் வந்தீங்க, அவருக்கு தோல் தட்டி கொடுத்தீங்க, இப்போ அவரையும் கொண்டு வந்திருக்கீங்க. அவருடைய பயணமும் இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அவரு இங்க கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க எப்போ முடிவு பண்ணீங்க மாற்றத்துல? இல்லை, மாற்றத்தில் நான் எப்போ கொண்டு வரலான்னு நினச்சேன்னா, நான் அந்த தம்பி பார்த்துட்டு இருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் நான் இந்த சந்திரமுகி ஆடியோ ரிலீஸில் தனியாக ஒரு பையன் பண்ணிகிட்டு இருக்கான். அவர் பண்ண இப்போ அவர் சம்பாதிக்கிற படத்தை பண்ணுறாரு. நம்ம அதில் ஷேர் பண்ணால் அவர் கொஞ்சம் எடுத்து வச்சு சேர்த்து வைப்பார். அவரும் ஒரு வீடு வாங்குவார். அவரும் அப்பா அம்மாவை பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் கொடுத்தா கணக்கு கேட்பேன். ஏன்னா கஷ்டப்படுறது பண்ணலாம், கரெக்டாக போய் சேரணுன்றதுக்காக. அவர்கிட்ட கேட்கவே இல்லை நான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் பாத்ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குண்ணே, இதுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா 16 லட்ச ரூபா இருக்குண்ணா, 16 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். 15 lakhs கரெக்டாக 15 lakhs ஆகணும். நீ ஒன்றும் பண்ணணும், நான் நானே பண்ணுறேன். இந்த 15 லட்ச ரூபா நானே பாத்ரூம் கட்டி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பண்ணுறது எல்லாத்துலேயும் நான் இனிமேல் ஷேர் பண்ணிக்கிறேன்னா பண்ணம்மா. அந்த பையன் கொஞ்சம் சேர்த்து வைப்பான், அவர் லைஃபை நல்லா வாழ்வார், அவருக்குன்னு ஒரு சொந்த வீடு சிட்டியில். புரியுதுங்களா? ஸோ அது இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கஷ்டப்பட்டு வரும்போது ரொம்ப என்னை வந்து தோல் தட்டி கொடுக்குறதுக்கு ஆட்கள் இல்லை. இந்தமாரி சமூக சேவை பண்ணும்போது இப்போ நம்ம வளர்ந்து அந்த பெயின் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இல்லை. அவர் மட்டும் இல்லை, இப்போ நிஷா, அருந்தாங்கி நிஷா, ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஏன் கிட்ட சேர்த்துக்கிறோன்னா இந்தமாரி பசங்க நல்லா வளரணும். அவங்க நல்லா வளர்ந்தா 4 பேர் நல்லது நடக்கல. ஒருத்தரா பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரே நோக்கத்துல இருக்கீங்களே. ஆமா, நம்ம வந்து எல்லாருக்கும் பண்ணணும், அதுல எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணணும். எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணுறது தான்.